ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வ விநாயகா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னென்னா கத்திரிக்காய் கொசுறு. கத்திரிக்காய் வச்சு சூப்பராக டிஃபனுக்கு செம்மையான ஒரு கிரேவி இல்லை நம்ம சட்னி அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒரு கிச்சடி சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றுமே இல்லைங்க, செம்ம ஒரு 2 கத்திரிக்காய் இருந்தால் போதும். மார்னிங் டிஃபன் ஜம்முன்னு முடிச்சிடலாம். இட்லிக்கு செம்ம காம்பினேஷன். தோசை, இட்லி, நீங்கள் இது சாதத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க இந்த கத்திரிக்காய் கொசுறு எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். கத்திரிக்காயை குட்டி குட்டியாக வெட்டி நம்ம இந்த கடாயில் போட்டாச்சு. அது போக பச்சை மிளகா 2 கீறி அதையும் நம்ம கடாயில் போட்டுக்கலாம். இவ்வளோ தான். கத்திரிக்காயும் பச்சை மிளகாயையும் என்ன பண்ணியாச்சு, சட்டியில் போட்டு தண்ணி விட்டு நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம்னா அவிய வச்சுக்கலாம். சூப்பராக நல்லா அவிய வச்சுக்கிடணும். இதை நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னாலும் சூப்பராக குழஞ்சிடும், அழகாக குழைவாக வந்துடும். தண்ணி ஊற்றி நான் இப்போ 2 கத்திரிக்காய் தான் எடுத்துருக்கேன். குட்டி கத்திரிக்காயாக 2 கத்திரிக்காய் எடுத்ததுனால இதை நான் பாத்திரத்துலேயே வச்சு அவிச்சிருந்தேன். சாதம் வச்சுருக்கேன் குக்கரில். ஸோ அதனால் இதை நான் இப்படியே அவிச்சிக்கிறேன். இது தண்ணி ஊற்றி இது ஒரு பக்கம் அவியட்டும், அவிஞ்சிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பொடி வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். பொடி வெங்காயம் தக்காளியும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல வெங்காயத்தையும் கட் பண்ணிக்கணும், பொடி வெங்காயத்தையும் கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கத்திரிக்காய் அதுக்குள்ளே அவிஞ்சு வந்துருச்சு. அவிஞ்ச கத்திரிக்காயை நீங்கள் மத்தோ அல்லது இந்த மாதிரி குழிக்கரண்டியோ வச்சு நல்லா நச்சு விட்டீங்கன்னா சூப்பராக நஞ்சிரும். நல்லா மசிச்சு விடணும். அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டி எடுத்துக்கிடணும். இதில் பார்த்திங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் நல்லா பொடிசாக நல்லா அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை நல்லா இப்படி அமுக்கி விட்டு கொஞ்சம் தண்ணி தொலைச்சி நல்லா அமுக்கி விட்டிங்கன்னா இது நல்லா மிக்ஸெல்லாம் வந்துடும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி குழைவாக வந்திருக்கு. இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி நச்சு விட்டு இது பண்ண முடியல அப்படின்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மிக்ஸியில் லைட்டாக ஒரு சுற்றுனா போதும். ரொம்ப போட்டு மையாக அரைச்சிடக்கூடாது. லைட்டாக ஒரு பல்ஸ் மோடு போட்டு எடுத்துட்டிங்கன்னா பிறன்னு சூப்பராக அரைஞ்சி வந்துடும். அப்படி இல்லை மற்ற வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இது எல்லாமே கடைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. மாற்றிட்டு அதே சட்டியை அதே கடாயை நம்ம கழுவிட்டு லைட்டாக தண்ணி விட்டு அலசிட்டு வெங்காயம் ஆயில் விட்டு கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஆனியனையும் பச்சை மிளகா தக்காளியையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடயே நீங்கள் உப்பு போட்டு வதக்கிட்டோன்னா சீக்கிரம் வதங்கிடும். உப்பையும் போட்டு 2 வதக்கிட்டோன்னா இந்த தக்காளி வெங்காயம் ஃபாஸ்ட்டாக வதங்கிருங்கனால நான் இதில் உப்பையும் போட்டாச்சு. இது கூடயே நீங்கள் காரப்பொடி போட்டுக்கலாம், வத்தல் பொடியோ சாம்பார் பொடியோ, இல்லை உங்களுக்கு கறி மசாலா டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னா அந்த பொடி கூட நீங்கள் போட்டுக்கலாம். கறி மசாலா பொடி போட்டு கூட பண்ணிக்கலாம். இதில் சாம்பார் பொடி நான் யூஸ் பண்ணிக்கிறது சாம்பார் பொடி தான் இதில் போட்டிருக்கேன். இந்த சாம்பார் பொடி 2 ஸ்பூனும் போட்டு சூப்பராக நல்லா வதக்கி எடுத்து இறக்கி வச்சுட்டோம்னா இது செம்மையாக ரெடி ஆகிடும். இந்த கத்திரிக்காய்க்கு வெங்காயம் தக்காளி நல்லா ரெடி ஆகிடும். இது ரெடியான உடனே நம்ம அது கூட நல்லா கடைஞ்சி வச்சுக்கோம் இல்லையா, அந்த கத்திரிக்காயை இது கூட கொட்டி லைட்டாக தண்ணியை விட்டு கிண்டிட்டோன்னா சூப்பரான சுவையான கத்திரிக்காய் கொசுறு ரெடி ஆகிடுங்க. இப்போ நம்ம சாம்பார் பொடி தான் இதில் போட்டுக்கோம். இது கூடவே நீங்கள் ஒரு உருளைக்கிழங்கையும் சேர்த்து கத்திரிக்காய் கூட அவிய வச்சிங்கன்னா இன்னும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு கத்திரிக்காய் கொசுறு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி குக்கர் வைக்க முடியல, ஸோ அதனால் இந்த இது எனக்கு குக்கரில் ஆல்ரெடி அதில் ரைஸ் இருக்கனால குக்கர் வைக்க முடியாதனால கத்திரிக்காய் மட்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் குக்கரில் வைக்கும்போது உருளைக்கிழங்கும் போட்டு யூஸ் பண்ணி வச்சிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இதை டிஃபனுக்கு சாப்பிட்டுட்டு மீதாவது நீங்கள் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கும் வச்சுக்கலாம். தயிர் சாதம் வச்சு இது சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்கும். சூடான சாதத்துக்கும் இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும், பூரிக்கு நல்லாயிருக்கும், இட்லிக்கும் நல்லாயிருக்கும், தோசை சாதம் எல்லாத்துக்குமே செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் மார்னிங்கே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கும் சூப்பராக இருக்கும். ஆஃப்டர்நூன் கூட வச்சுக்கலாம், நைட்டுக்கும்
இது டிஃபனுக்கு அப்படியே வச்சுக்கலாம். 3 நேரத்துக்கு இதுவே போதுமானதாக இருக்குங்க. சூப்பரான கத்திரிக்காய் கொசுறு சூப்பராக நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. டேக் கேர். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நம்ம சேனலில் உள்ள வீடியோஸ் எல்லாமே பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பட்டனையும் ஒரு லைக் உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் வந்து பெண்களுக்கு தேவையான குக்கிங், க்ளீனிங், அப்புறமா வந்து என்னென்ன திறமை நம்மக்கிட்ட ஒழிஞ்சிருக்கோ, அட்லீஸ்ட் ஒரு பூ நமக்கு தெரிஞ்சது ஒரு பூ கட்டுறதா இருக்கலாம், தைக்கிறதாக இருக்கலாம், ஒரு கைவினை பொருள் செய்கிறதாக இருக்கலாம், வீட்டில் இருந்துக்கிட்டு சின்னதாக சம்பாத்தியம் பண்ணுற மாதிரி நிறைய சோப்பு தயாரிக்கிறதா இருக்கலாம். என்னென்ன ஒரு பெண்ணால் முடியுமோ அந்த இதை போல் நம்ம சேனலில் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி அந்த மாதிரியான சேனலில் நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே வீடை க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், வீட்டில் உள்ளவங்களை பார்க்குறதா இருக்கட்டும், சின்ன தொழில் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ. டேக் கேர்.